சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். பூலோகத்தை பரலோக தளத்தில் விதைப்பது. இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு லேண்டை வாங்கி போட்டிருக்கீங்க, நீங்கள் போகவே இல்லை அதை பார்க்குறதுக்கு. வேலி மாத்திரம் போட்டு வச்சுட்டீங்க, போகலை. கொஞ்ச நாள் கழித்து 1 இயர் கழித்து போய் பார்க்குறீங்க. என்ன நடக்குது? கருவேல மரம், பாய்சனஸ் வீட்ஸ் தன்னால் முளைச்சிட்டு, நீங்கள் விதை போடலை, தண்ணி ஊற்றலை, உரம் போடலை, தன்னால் முளைச்சிட்டு. பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது அப்படி சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்ல, முள்ளே முளைப்பாயாக, குறுக்கே முளைப்பாயாக சொல்லலை. முள்ளும் குறுக்கும் தானாக முளைத்தது. அதாவது பிசாசுக்கு சொல்லித்தர வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை விதைக்கிறீங்களோ இல்லையோ, பிசாசு பூலோகத்தில் பாய்சனஸ் செடியை விதைக்கிறான். மனிதர்களுடைய உள்ளத்திலே அவன் சத்தியத்திற்கு விரோதமான கருத்துக்களை அவன் விதைக்கிறான். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நான் வானங்களை விரித்து பரப்பினேன், மண் உலகிற்கு அடித்தளமிட்டேன். சீயோனை நோக்கி நீங்கள் என் பிள்ளைகள் என்றேன். சீயோனை நோக்கி நீங்கள் என் பிள்ளைகள் என்றேன். இதுக்கு அப்புறம் வர்றதான் இம்பார்ட்டன்ட். என் சொற்களை உன் நாவில் வைக்கிறேன். என் சொற்களை உன் நாவில் வைக்கிறேன். ஆண்டவர் அவருடைய சொற்களை பைபிளில் வச்சுருக்கார். பைபிள் சொசைட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த வேத புத்தகத்தை நீங்கள் விசுவாசத்தோடு படிக்கும்போது சில வசனங்களை எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறார். அந்த வசனத்தை வாயில் வச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தை பயன்படுத்தணும். தேவன் பேசினாலும் சரி, தேவன் நம் வாயில் வைத்த வசனத்தை நாம் சொன்னாலும் சரி, அது தேவன் சொன்னதுக்கே சமம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? தேவன், நீங்கள் பைபிளில் இருக்க வசனத்தை விசுவாசத்தோடு வாசிக்கும் பொழுது, என் சொற்களை உன் நாவில் வைத்தேன். ஏன் வச்சாரு? அந்த சொற்கள் மேல் நமக்கு இருந்த விசுவாசம். வைக்கிறேன். என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன். வாயில் வசனத்தை வச்சாரு. பிசாசு பாத்திர போகுது. ஓ, இவன் வாயில் வசனம் இருக்குது, இவன் பக்கத்தில் போகக்கூடாது, போகிறோம் அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பிசாசு வசனத்தை வச்சுறது பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக கையை வச்சு நிழல் போட்டுறார். ஒரு கைக்கூரை போடுறார். கையை கூரையாக போட்டு மறைச்சிடுறார். பிசாசு கண்ணுக்கு தெரியாது. அவன் விளையாடுறதுக்கு உனக்கு வாயத்த வலி தரேன் அப்படின்னா, வாயத்த வலி தரையா, அந்த வாயத்த வலியை உறக்கே திருப்புறேன் அப்படின்னு அவனுக்கு டைரி ஆயிடுது. ஓகே, கவனிங்க. இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். கர்த்தர் விசுவாசியாகிய உங்கள் வாயில் ஒரு வார்த்தையை வைத்தார் என்றால், அந்த வார்த்தை மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. அது வச்ச நேரத்தில் வரக்கூடாது, வச்சு 10 வருஷம் கழித்து கூட வரக்கூடாது, எப்பவும் வரக்கூடாது. அதை சொல்லணும். ஆண்டவருடைய வாயில் நிறைய வசனம் வச்சுருக்காரு. வச்ச வசனத்தெல்லாம் நாம் சந்தேகப்பட்டதே கிடையாது. நாக்குங்கிறதுக்கு ஃபே, ஹீப்ரூவில் ஃபே. ஃபே நாக்கில் ஏன் வச்சார்? அவர் காதில் வச்சுருக்கலாம், கண்ணில் வச்சுருக்கலாம், கையில் வச்சுருக்கலாம். நாக்கில் ஏன் வச்சார்? நாக்கு தான் ஐஸ்கிரீமை ருசி பார்க்குது. பிரியாணி சூப்பர் பிரியாணின்னு சொல்லுது. டேஸ்ட் பட்ஸ் ஆர் தேர். சுவையை உணரக்கூடிய சக்தி நாக்குக்கு தான் இருக்கு. அந்த நாக்குக்கு தான் சாப்பாட்டை சுவையை உணரக்கூடியது மாதிரி
வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் சுவையையும் உணர முடியும். 2 சின்ன பிள்ளைங்க இருந்தது. 2 சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு சண்டை. என்னென்னா, அந்த பிள்ளை வந்து ஒரு அழகான பொம்மை வச்சுருந்தது. அந்த பொம்மையை இது கேட்டுது, ஏய் இந்த பொம்மையை எனக்கு கொடுத்துருணும். அது சொன்னால், என் பொம்மையை நான் உனக்கு ஏன் கொடுக்கணும்? கொடுக்க முடியாது அப்படின்னு. ஒரு நாள் 2 பேர் விளையாடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அந்த பொம்மையை வச்சுட்டு போயிடுச்சு. அப்போது இந்த பொண்ணு சொல்லுது, இந்த பொம்மை உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், இதை நான் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்றேன் அப்படின்னு அவங்க வீட்டிலையே மண் தோண்டி அந்த பொம்மையை புதைச்சிச்சு. இந்த அம்மா இந்த பொண்ணும் தேடுது, ஏன் பொம்மையை காணோம், நீ தான் எடுத்துருப்ப, நீ தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு. ஐயோ நான் எடுக்கவே இல்லை, எனக்கு தெரியாது, வேணா வீட்டில் வந்து பார்த்துக்கோ அப்படி சொல்லுது. 10 நாள் கழித்து தோட்டத்தில் ஒரு செடி முளைச்சிருக்கு. தலை, கை, கால், உடலெல்லாம் இருக்குது. இது என்ன, இது ஒரு ஆள் மாதிரியே செடி முளைக்குது நம்ம தோட்டத்தில் அப்படின்னு இந்த பொண்ணு தோண்டுச்சு. இவா பொம்மை அங்கே உள்ளே இருக்குது. அந்த பொம்மைக்குள்ளே கோதுமை அடைச்சிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு, அது முளைச்சிச்சு. முளைச்ச உடனே பொம்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. உலக பிரகாரமான விதையிலிருந்து வரக்கூடிய ஜீவன் வெளிப்படும். அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. உலகத்தில் உள்ள வார்த்தைகள் தோத்து போகும். நான் அனுப்பிய வசனம் வெறுமையாய் திரும்பாது. நம்ம அதை வெறுமையாய் திரும்பாதுன்னு தெரியும், அனுப்புனாதானே திரும்பாது. அனுப்பவே இல்லைன்னா பைபிளில் தானே இருக்கோம், அதனால் நம்ம அனுப்புறதில்ல. We have to plant the word of God both in others' heart. மற்றவர்களுடைய உள்ளத்தில் அதை விதைக்க வேண்டும், வானத்தை நோக்கி விதைக்க வேண்டும். அந்த வசனத்தை விதைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உலகத்தை படைச்சார். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். விசுவாசத்தினால் உலகங்கள், அதில் உலகங்கள் எரட்ஸ்னா உலகம், சமயம் வானங்கள் எல்லாம். தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். He created by faith words. ஃபெய்த் வேர்ட்ஸ்னால வார்த்தையினால் உலகத்தை படைத்தார். நம்ம யார்? அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவின் உடன் சுதந்திரர், பங்காளிகள், ஜாயிண்ட் ஹேர்ஸ். அந்த ஹே வாய் அப்படிங்கிறது ருசிக்கிறது. அதனால் பைபிளை படித்து ருசிக்கிறது மாத்திரமல்ல, அதை விதைக்கணும். கர்த்தர் வாயிலே வார்த்தை வைக்கிறார். நாம் பைபிளை மாத்திரம் படிக்கிறது இல்லை, பைபிளுக்கு ஈக்குவலாக எழுதப்படாத ஒரு வேதத்தையும் படிக்கிறேன். இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்திலிருந்து. இப்போ ஒரு வசனம் இருக்குது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது ஒரு வசனம். இப்போ இதுக்கு கராலரி எழுதப்படாத வசனம் எது என்ன தெரியுமா? ஏழைக்கு உதவாதவன் பிசாசை மடியில் தூக்கி வைக்கிறான். சொல்லாமா சொல்லக்கூடாது? சரி, இன்னொரு வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அசத்தியமாய் மாற்றுவீர்கள், பிசாசு உங்களை சிறைப்படுத்தும். இதுவும் அதுவும் ஒரே அர்த்தமா, வித்தியாசமான அர்த்தமா? ஒரே அர்த்தம். அதனால் நான் பைபிளில் எழுதியிருக்குதுன்னு சொல்லுவேன், அதுக்கு மறுதலையான கராலரி எழுதப்படாத ஈக்குவலன்ட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா எழுதப்படாததை சொன்னால் தான் எழுதப்பட்டது உறுதியாக புரியும். விளங்குதா? அதனால் அப்படி சொல்லுவேன். ஆண்டவர் உலகத்தை எப்படி படைச்சார்?
இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் செகண்ட் ஹேண்டு. அது கதவை அடைக்காது. கதவை அடைச்சா தன்னால் திறந்துக்கும். ஃப்ரிட்ஜு கதவு தன்னால் திறந்தா எதுக்கு ஃப்ரிட்ஜு? உடனே சுவத்தில் ஒரு ஆணி அடித்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கயர் போட்டு அடைச்ச உடனே கட்டிட்டேன். அப்போ அது மூடி தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்தார், என்ன பாஸ்டர் ஃப்ரிட்ஜு ஓடி போயிடும்னு நினச்சா கேவலமாக கயிறை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை பிரதர், இந்த கயத்தை அவுத்தா அது கதவு தன்னால் திறந்துக்கிறது அப்படின்னேன். சரி சரி அப்படின்ட்டு போனார். அடுத்த தடவை வந்தார். ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ காசோ செக் எழுதி கொடுத்து போயிட்டார். அப்போ காணப்படுகிற ஃப்ரிட்ஜு தோன்றப்படுகிற பாஸ்புக்கில் காசு இல்லாததுனால வாங்கலை, ஆனால் இவர் வந்து கொடுத்தார். அதனால் தோன்றப்படுகிறவைகள் எல்லாமே காணப்படுகிற பாஸ்புக்கினால் வரதில்லை. காட்ஸ் வேர்ட் இஸ் த சீட். லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். ஒவ்வொரு தேவனுடைய வசனமும் விதை. இந்த விதையை ஸ்பீக்கர் மூலம் உங்களுக்கு விதைக்கிறேன், கேமரா மூலம் உலகமெல்லாம் விதைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், விதைத்து கொண்டிருக்கிறான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் எப்போ சொன்னார் தெரியுமா? இருள் இருக்கும்போது. இருள் எப்படி இருக்குன்னா அல்வா மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இருளை நீங்கள் கத்தி கொண்டு வெட்டலாம். அப்படி கண்டன்ஸ்டு இருள், அல்வா இருள். அந்த இருள் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒளி உண்டாக கடவுது அப்படின்னார். இதை நான் டிஃப்ரெண்ட் பைபிள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வாஸ்து 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 சொன்னேன். லாட்டினில் வந்து ஃபியட் லக்ஸ். லக்ஸ்னா ஒளி, ஃபியட் உண்டாவதாக. அதில் நீங்கள் கவனிக்கணும். ஒளி உண்டாக ஜெபிக்கிறேன்னு சொன்னார்னா ஒளி உண்டாகலாம், உண்டாகாமல் இருக்கலாம். அவர் என்ன கமெண்ட் கொடுக்குறார்? ஒளி உண்டாவதாக. சரியா? ஒருத்தர் போய் ஒரு 100 ரூபா தரீங்களான்னு கேட்குறத 100 ரூபாய் கையில் வைப்பாயாக அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? நம்ம ஆண்டவர் பேசினாலே அப்படி தான் பேசுவார். நம்ம எப்படி பேசுவோம்? டெங்கு பிடிச்சிரு, காய்ச்சல் வந்திருக்கா, டாக்டர் சொல்கிறார் டெங்கு வந்திருக்கு, கர்த்தாவே உமக்கு சுத்தமானால் இந்த டெங்கு காய்ச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி 10 நாட்களில் சுகமாக்கும். இது நம்ம சொல்கிறது. நான் சொல்கிறது, எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சு, டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு வந்துருக்குது டெங்குன்னாரு. அந்த டெங்குல டொங்குன்னு ஒரு கொட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும் என் வாயில் இருக்குது யார் வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. பவர்ஃபுல் சீட். ஸோ இட் கெனாட் சே நோ. ஃபியட் லாக்ஸ் லாட்டின், ஜெனிதீட்டோஃபஸ் கிரேக்கத்தில். ஹீப்ரூவில் என்னன்னு சொன்னால் ஹயா ஓர், ஹயா ஓர் அப்படின்னு சொன்னால் ஒளி உண்டாக்குறது. 3 லாங்குவேஜ்லையும் வாசித்து 3 லாங்குவேஜில் ஆல்மோஸ்ட் பாராம்படித்து நான் சொல்கிறேன். சரி, இது பிதா சொன்னது, பிதா குமார் சாமியாரும் சொன்னது. சீசர்கள் ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கள்னு கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்கார் லாங்குவேஜில்? உம்முடைய ராஜ்யம் உமக்கு சித்தமானால் வருவதாக. அப்படியே சொல்லியிருக்காரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது கட்டளை. ஒரு தலைவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்கிறது, அல்லது ஒரு மகன் அப்பாட்ட பார்த்து சொல்கிறது, இந்த பரலோகத்தில் உங்கள் சித்தம் நடக்குது, இந்த சித்தத்தை போல் பரலோகத்தில் உடைய சித்தம் நடப்பது போல பூலோகத்திலும் நடப்பதாக. யோவான் 12:49. பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒளி உண்டாக கடவது என்றார்கள், ஒளி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நான் சுயமாய் பேசவில்லை. ஜீசஸ் சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை,
பிதாவாகிய தேவன் என்னை வெறுமையாக்கின பொழுது, அடிமையின் ரூபம் எடுத்து என்னை தாழ்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கின பொழுது பிதா வந்தார், என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை இறங்கினிலிருந்து அவர் பேசினது என்னன்னு சொல்றாரு? நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நாம் எதை பேசணும்னு எதை கட்டளையிடணும்னு சொல்லிட்டு எனக்கு வாயில் வார்த்தை வச்சது யாரு? பிதா. நானாக ஒன்றும் சொல்லவில்லை. நம்ம பிசாசு சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 23ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். அவர் சொன்னபடி அவரை போற்றணுமானா அவர் வாயில் வச்சது தான் சொல்லுவாங்க. பரிசுத்தாவி உன்மேல் விலனிடும், உன்னில் பிறக்கும் ஒரு குழந்தை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு கேப்ரியல் சொன்னானே. உங்களில் சிலர் பரீட்சைக்கு மனப்பாடம் பண்ணுறீங்களா? அதை மாதிரி பிதா சொன்னதை மனப்பாடம் பண்ணி மரியாட்டை ஒப்பிச்சிட்டான். ஏன்னா அவன் சொந்தமாக பேச முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை பேசணும். அப்போ அவன் என்ன சொன்னாங்க? தேவதூதர்கள் எப்படிப்பட்டவங்க? தே ஆர் மெசஞ்சர்ஸ். தே பிலீவ் அண்ட் தே ஸ்பீக் வாட் காட் ஹஸ் டோல்ட் தம். அவங்க என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? நான் போய் பதில் கேட்டு வரேன்ட்டு பதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் த ஏஞ்சல்ஸ் do not have a choice of words, they get it from God. That's what they are, angels. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நீ புத்தியுள்ள மனுஷனாக இருக்கணுமானா உன் வாழ்க்கையை கன்மலையின் மேல் கட்டினவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். வார்த்தையை கேட்கிறவன் மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவன். நிறைய பேர் கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அடுத்தது அதன்படி செய்கிறவர்கள். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ளவன். பெருமழை சொரிந்தது, பெருங்காற்று அடித்தது, பெருவெள்ளம் வந்தது. 3 காரியம் சொல்லியிருக்காரு. பெருமழை வந்தது, 2ஆம் வானத்திலிருந்து பெருமழையை உண்டாக்குனது பிசாசு. பெரும் காற்று அடித்தது, காற்று பக்கவாட்டில் அடிக்குது. உலகத்தின் ஆசை, உலகத்தின் பற்று, பக்கவாட்டில் காற்று அடிக்குது. பெருவெள்ளம், பெருவெள்ளம் இந்த உலகத்தின் காரியங்களின் மேல் நீங்கள் வைக்கும் அன்பு. இந்த 3 நம்மளை தாக்கும்போது நம்ம வீடு நிற்கும். இந்த 2 வீடு ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. ஒருத்தர் வீடு கட்டினார், இந்த வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த பிளான் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி நானும் வீடு கட்டலான்னு கட்டினார். அவர் என்ன செய்தார்னா, இவர் மணல் திருடுறவர். அதனால் நமக்கு ஈஸியாக போச்சு, கண்மலை எல்லாம் கிடையாதுக்கு, மணல் மேல் கட்டிட்டார். அவன் என்ன கட்டியிருக்கான்? கண்மலையின் மேல் கட்டியிருக்கான். 2 வீடும் ஃபோட்டோ எடுத்தால் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், மழை, பெருங்காற்று, வெள்ளம், ஒரு வீடு இருந்த இடம் தெரியல. எல்லாம் சொன்னாங்க 2 வீடு இருந்த ஒன்றை காணுமே. மணலில் கட்டினாப்பா, அது மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. நிறைய பேர் இருக்கிறவங்க சடனாக போகிறதுக்கு காரணம், ஊழியத்தில் இருப்பாங்க, திடீர்னு ஊழியம் போயிடும். காரணம், மணலின் மேல் தன் வீட்டை கட்டினவன். அப்படி இருக்குது. ஆண்டவர் சொன்னார், யோவான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது. ஆவி ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கு, ஜீவன் லைஃப். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தரை துதிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பிசாசு சொன்னதை பேசுனீங்கன்னா உங்கள் உடல், உங்கள் உள்ளத்தில் பூரா லைட் இருக்கு. பிசாசு சொன்ன வார்த்தையை பேசுனீங்கன்னா அந்த லைட்டில் கொஞ்சம் இருள் வந்துடும். என் ஹார்ட் பூரா லைட் தான் இருக்குது, இருள் இல்லை. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் திடீர்னு சொல்லிவிட்டு என் இடுப்பு அசைக்கவே முடியல, இங்கே திரும்ப முடியல அங்கே திரும்ப முடியல, அசைக்க முடியல, என்னன்னே தெரில, உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே இது என்ன திடீர்னு, அது யங் கேர்ளாக இருக்குது, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது, அதுக்குள்ளே என்ன இந்த மாதிரி வேதனை அப்படின்னு. தென் சடன்லி தி லார்ட் ஓப்பன் மை ஐஸ். ஒரு ஒயிட் வெள்ளை கலரில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பேண்டு, ஒரு ரிப்பன் அவங்க இடுப்பில் சுற்றி இருந்தது. அது ஸ்டேப்பிள் பண்ணியிருந்தது, டைட்டாக ஸ்டேப்பிள் பண்ணியிருந்தது. ரிப்பன் வந்து விச் கிராஃப்ட். அந்த அம்மா மெட்ராஸில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன், என்ன செய்யுது, எங்கள் கத்திரிக்கோலை வச்சு அங்கே வெட்ட முடியுமா அப்படின்னு. லார்ட் செட், ஐ ஆம் கிவிங் எ சிசர்ஸ். ஒரு கத்திரிக்கோல் கையில் வந்து ஓட, அந்த கத்திரிக்கோலை சரி போயிட்டு இந்த பேண்டை அவன் அந்த அம்மாவுக்கு அந்த பிளாஸ்டிக் ரிப்பனை கட் பண்ணிட்டு வா அப்படின்னு வெட்டி முடித்தோடனே அந்த பேண்டு கவிழ்ந்துருச்சு. உடனே அந்த அம்மாட்ட கேட்டேன், இப்போ நடந்து பாரு, இப்படி இடுப்பை திருப்பி பாரு அப்படின்னு. திருப்பிட்டு, பாஸ்டர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, அதான் கட் பண்ணி போட்டோமே அப்படி. ப்ளீஸ் டேக் ரோமன் சாப்டர் 1 verse 21 and 25. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்தரியாமலும் இருந்து, மகிமைப்படுத்தாமலும் தோத்தரியாமலும் இருந்து, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணர்னா they did unauthorized actions. நான் சொல்லாததை செய்தாங்க. நீங்கள் ஒரு வேலைக்கார போடுறீங்க, நீங்கள் அப்படி சொல்லுங்க, இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சு கத்திரிக்காய் பொரியல் வை அப்படின்னு. அவன் புளி குழம்பு வச்சு வாழைக்காய் பொரிச்சிருக்கான்னு வைங்க. அடுத்த நாள் அப்படி செய்கிறான். 3வது நாள் என்ன செய்வீங்க, அவன் சம்பளத்தை கையில் கொடுத்து வீட்டுக்கு போ அப்படின்னு. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருதயம் இருளடையும். இப்போ வந்து ஒரு நோய் வந்திருக்கு, நீங்கள் வர்றவங்ககிட்டலாம் என்ன சொல்லுங்கள், எனக்கு கூட தான் நெஞ்சு வலிக்கு. அவங்க சொல்லுவாங்க எனக்கு நெஞ்சு வலிக்குன்னு, எனக்கு கூட தான் நெஞ்சு வலிக்குது. அப்போ அவங்க கேட்பாங்க எவ்வளோ நாளாக இருக்கு, அது இருக்குங்க 6 மாதம். நம்ம என்ன செய்யிட்டோம், அந்த ஆள்கிட்ட ரசீது போட்டு கொடுத்துட்டான், எனக்கு நெஞ்சு வலி இருக்குதுங்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பிசாசு ஒப்புக்கொண்டுட்டியா, பரவாயில்ல, இனி நீ ரசீது போட்டு கொடுத்துட்ட, வாயாலேயே ரசீது போட்ட. சுவைக்கிற வாய், பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொல்கிற வாயால் 6 மாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ரைட்டு, சுவைச்சி சொல்லியிருக்க. அதனால் நான் வந்து 6 மாதம் இல்லை, உன் லைஃப் லாங்காக இதை உன் பாடியிலே வச்சிடுறேன் அப்படின்வான். ஏன் அவங்ககிட்ட போய் சொல்லணும், உங்களுக்கு நெஞ்சு வலின்னு தான் இருந்துட்டு போகுது, அதை நெஞ்சு வலிகிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு பெரிய மலை இருக்குது, இவன் என்ன செய்வான், மலையை பார்த்து பேக்கிறதுல கடவுளை பார்த்து, கர்த்தாவே ஒரு பெரிய மலை என் பாதையில் இருக்கிறது, அதை நீங்கள் விரட்டுவீர்களா? அவர் உன்னை விரட்ட சொல்லியிருக்கேன், நீ என்னை விரட்ட சொல்கிறியா? நான் தான் முடிந்தது சொல்லிட்டேனடா, இப்போ என்ன ஆரம்பம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லுவார். நம்ம எதை பார்த்து பேசணும், மலையை பார்த்து. நம்ம எதை பார்த்து பேசுகிறோம், யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மை டிரான்ஸ்லேஷன், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தால்
கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராய் இருப்பீர்கள். யார் அவருடைய சீடர்கள்? வார்த்தையை கடைப்பிடிக்கிறவர்கள், வார்த்தையை படிக்கிறவர்கள் அல்ல, கடைப்பிடிக்கிறவர்கள். நீங்கள் எப்போவுமே நான் செய்கிறதில் வசனத்தில் செக் பண்ணி பார்ப்பேன். வசனம் இதை ஒப்புக்கொள்ளுதா? சில இதெல்லாம் வசனம் ஒப்புக்கொள்ளாது. சரியான ரைட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட்ஸு. அந்த ரைட்ஸ் கிடைக்கலன்னா தான் நம்ம பேசலாம். சத்துருக்களை சிநேகியுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரம்பெடுத்து காசெல்லாம் தட்டி விட்டு, இதில் கோயிலில் புறாக்களெல்லாம் பறக்க விட்டு, எவ்வளோ லாஸ்! ஒருத்தன் ஒன்றும் செய்ய முடியலையே. கூட சீசர்கள் அவர் சொன்னார், இன்றைக்கி நான் போயிட்டு கோயிலில் போய் புறாவெல்லாம் திறந்து விட போகிறேன், காசை கொட்ட போகிறேன். நீங்கள் வேணா போங்க, நாங்கள் வரல. அவர் சொன்னால் இன்றைக்கி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறான் பேதுரு. பைபிள் எங்கே இருக்குதுன்னு கேட்டுறாதுங்க. சரிப்பா, உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சதுன்னா, இருமல் வந்ததுன்னா, தொண்டை வலிக்குன்னா இருங்க, நான் போகிறேன், ஒரு பிரம்பு மந்திரம் கொடுங்க. நம்ம ஐயா தனியாக போயிட்டார். சீசர்கள் கூட போனாங்களா? 12 பேரும் டொக்கு அடிச்சிட்டான், லீவ் அடிச்சிட்டான், சிக் லீவ் போட்டான். இவர் போய் போப்பா, வேண்டாம், யார் வேண்டாம், நான் அடிக்கிறேன். அவர் பரலோகத்தின் சித்தத்தை செய்தார். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக்கக்கூடாது. அவர் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று தான் பேச வேண்டுமே தவிர, உங்கள் சூழ்நிலை என்ன சொல்லுகிறது என்று அதை பார்த்து பேசக்கூடாது. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.